வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் ஒரு மூமினுடைய வாழ்வு ஆச்சரியமானது என்றால் மூமின் அல்லாதவருடைய வாழ்க்கை ஆச்சரியம் இல்லையா, அல்லது எந்த கோணத்தில் மூமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது? இந்த விடயத்தை கொஞ்சம் குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு புரிய வைக்கலாம் நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஒரு ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன், ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், மூமினுடைய காரியங்கள் எப்படி எவ்வளவு ஆச்சரியமானதுன்னாங்க ரசூல்லா. ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது என்று சொன்னா எப்படி ஆச்சரியமாகும்? என்ன ஆச்சரியம் என்று கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு நலவு நடக்கும், கெடுதி நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ஒரு நாளைக்கு சிரிப்பார், இன்னொரு நாள் அழுவார். காலையில சிரித்தவர் மாலை ஆகிற நேரம் டென்ஷன் ஆகிடுவார். மனித வாழ்க்கையில இந்த உணர்வுகள் மாறி மாறி சுழன்று சுழன்று வரும். இது எல்லா நாளும் ஒரு மனிதனுக்கு வெற்றியா இருக்காது. ஒரு நாள் தோல்வி, இன்னொரு நாள் வெற்றி. ஒரு நாள் பெரிய ஃபங்க்ஷன் எடுப்பாங்க வீட்டுல வலிமாண்டு, இன்னொரு நாள் ஜனாசான்பாங்க. அந்த அடிப்படையில இது மாறி மாறி நிகழக்கூடியது. ஆனா ஒரு ஆச்சரியம் தெரியுமா, உலகத்துல ஒரு மனுஷனுக்கு எல்லாமே நலவா நடக்கும்னா அந்த கூட்டத்தை தேடி நடப்போம் நாம. யாரு எங்க வீட்டுலப்பா, எல்லா வீட்லயும் ஜனாசா நடக்குது, எல்லா வீட்லயும் பொருளாதார பிரச்சனை வருகிறது, சரி பணம் உள்ளவன் வீட்டுல நோய் வருகிறது. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் வர்ற நேரம் எல்லா விஷயமும் நலவா நடக்கிற ஒரு வீடு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமியில் மூமியினுடைய வீடை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மூமியினுடைய வீட்டுல என்ன நடக்குமா, நலவு கெடுதி என்று எல்லாம் நடக்குமே நம்ம பார்வையில. ஒருத்தர் விழுந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம கெடுதி என்ன சொல்லுவோம், கால் உடைச்சிட்டாரு, ஏதோ கால் இல்லாம போச்சு, எக்ஸலண்ட் ஆட்டாரு, அவருடைய ஹார்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துட்டு கிட்னி போச்சு, இப்படி சொன்னால் இது நலவா சொல்ல மாட்டோம். பாத்துங்க அவருக்கு ஏற்பட்டது பாருங்க அப்படின்னு. இந்த மாதிரி கெடுதிகள் ஏற்படும். பெருமானார் சொல்றாங்க, ஒரு மூமினை பொறுத்தல அஜபன் லி அம்ரில் முஃமின், பொறுத்தல மூமினுடைய காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியமானதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், எல்லா காரியமும் அவனுக்கு நலவாகவே அமையுதான். ஒரு மூமினுக்கு உளுந்துருவான், கால் உடைஞ்சிரும், அது நலவான். அது எப்படி நலவாகும்? கால் உடைஞ்சா நலவாகுமா? கை போயிருமா? நலவன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ச்சல்ல படுக்கிறாங்க, நலவாம். இது நலவண்டு எல்லாமே நலவாகணும்னா இது மூமினுக்கு மட்டும்தான்றாங்க. இந்த சித்தாந்தம் வேற யாருக்கும் வராதான். காஃபிட்ட போய் அவனுக்கு நடக்காதான். அப்ப இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நீங்க வீட்டுக்கு போய் எது நடந்தாலும் நலவா நடக்கணுமா இருந்தா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் மூமினா இருக்கணும். மூமின்னா என்ன? அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ் சொல்ற மத்த அத்தனையும் நம்பணும். இந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்தா உங்களுக்கு கெடுதி நடக்காது. கெடுதி என்பது ஒன்று இல்ல. கெடுதி நடக்காதுன்னா என்ன நினைச்சிட கூடாது, கெடுதியே இல்லைன்னா கெடுதி ஒண்ணு இல்ல. எது நடந்தாலும் நலவு. எப்படி நலவாகுதாம், எப்படி நலவாகுதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அவனுக்கு ஒரு தீமை நடக்குது, இல்ல நலவண்டா தீமை நடக்குதுன்னா என்ன ஆகும்? அவன் தீமை நடக்குது, தீமை நடக்கிற நேரம் அவன் பொறுத்து கொள்கிறான், அது அவனுக்கு நலவா மாறுதாம். அவனுக்கு ஒரு நலவு நடக்குது, உடனே இறைவனுக்கு சுக்கூர் பண்றான், அது அவனுக்கு நலவா நடக்குதான், நலவா மாறுதான். இப்ப எல்லா தீமையான காரியத்தை நலவா மாத்துறதுக்குரிய விஷயத்தை சொல்லி தர்றாங்க. இப்ப உங்க வீட்டு கதவை நீங்க திறந்து வீட்டுக்குள்ள போனீங்கன்னா, இன்றைக்கு 10 வருஷமா நீங்க இந்த உலகத்தை இங்க வாங்க போறீங்க, இந்த 10 வருஷத்துல நடக்க போற விஷயங்கள் அத்தனையும் நலவா மாறணுமா? இதான் கேள்வி. இதுக்கு பிறகு நடக்கிற எல்லா கெடுதியும் நலவா மாறணுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஷபர, அவன் பொறுமையாக இருந்தால் ஃபகான கைரல்லாஹ், அது அவனுக்கு நலவாக மாறிவிடும் என்றாங்க. அப்ப பொறுக்கிறண்டா என்ன? ஒரு காரியத்தை வீட்டுல போய் ஜனாசா உழுவுது, கத்தி பிரட்டி நெஞ்சில அடிச்சு தலையில அடிச்சு போயிட்டாரே, இல்லையே இதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லைன்னா அது தீமையா போயிடும். நம்பி அதுல பொறுமையா இருக்கிற ரப்பே, நீதான் இருக்கிறாய் அல்லாஹ், உன்னை விட்ட யாரும் இல்லையா அல்லாஹ், நீ என் கணவனை இவ்வளவு காலம் என்னோட வாழ வைத்தாய், நீ இப்ப எடுத்துட்டாய், ரிஸ்க்கு நீ பொறுப்பு யா அல்லாஹ், நீதான் ரஸாக் என்று சொல்லி நம்மளை நாம் அமைதிப்படுத்தினா அந்த காரியம் நலவா மாறுதான்.
இது நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எந்த ஜனாதிபதி வீட்லயும் நடக்காது, இது பிரதமர் வீட்லயும் நடக்காது. எல்லா காரியமும் நலவாகுமா? அதிக இன்னல்களை பெருமானார் சந்தித்தார், அதிக துன்பங்களை சந்தித்தார். ஆனா சந்தித்த ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா பிரகாசமா மின்னுச்சு. நான் கேட்கிறேன் உங்களை, ஒரு ஆள் பெருமானாரை கொலை செய்வதற்கு அவர்கள் ஒரு 2 நாட்கள் அல்ல, 10,000 பேர் படை எடுத்துட்டு வந்து ஊரை ரவுண்ட் அப் பண்ணி வெளியே நிக்கிறாங்க. இப்படி 10,000 பேர் என்ன கண்ணுக்கு என்ன விளக்குது உங்களுக்கு? ஒரு ஆள் 2 பேர் என்ன? உங்க ஊர்ல எத்தனை பேர் நிக்கிறாங்க? உங்க ஊருக்குள்ள உள்ள கணக்க சொல்லு, கணக்கு 10,000 பேர் ரசூலுல்லாவை கொலை செய்ய வந்தவங்க எத்தனை பேர்? ஒரு ஆள் இல்ல, ஒரு ஆள் கத்தியை கொண்டாந்து குத்திட்டு போகல, 10,000 பேர் படையை திரட்டிட்டு வந்தா டென்ஷன் ஆகி நரம்பு வெடிக்காது? என்ன ஒரு சின்ன லொஸ்ட் ஆகுற மாதிரியா? 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் வந்த ரசூலுல்லாஹ் டென்ஷன் ஆனார்களா? சிரித்த முகத்தோட இருந்தாங்களா? பெருமானார் முகம் எப்பயும் மாறல. இந்த நேத்து ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு பொம்பளை புள்ள காதல் ஃபெயிலியரா தூக்க போட்டு செத்து போயிட்டான். பாருங்க, இந்த கலாச்சாரம் நமக்குள்ள வந்துட்டு பாருங்க, முஸ்லீம்களுக்குள்ள இது வருகுது. படத்தை பார்த்து 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 எங்க ஊர்கள்ல அந்த மாதிரி எல்லாம் தூக்குல போட்டு சாக மாட்டாங்க, அதுவும் உங்களுக்குள்ள நுழைஞ்சு வந்திருக்கேன்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு காதல் அந்த தோல்வியை தாங்காத மனப்பான்மை இந்த படம் சொல்லி கொடுத்திருக்குது. என்ன இது, என்ன பெரிய விஷயம்? உலகத்துல எவ்வளவோ விஷயம் நடக்கிறது. இவைகள் எல்லாம் தாங்கிற கல்வி வேணும். தாங்கிக் கொள்வதற்கு பேரு சபர், பொறுத்து கொள்றது. இது எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன பேசிட்டு போயிடும், மைக்க பிடிச்சிட்டு பொறுமையா இருங்கன்னு. அந்த பொறுக்கிறது என்பது பல்ல கடிச்சு அது இல்ல. அவர் முகம் எப்பயும் மின்னும். ஒரு வாப்பா, இங்குள்ள வாப்பாமார்களே, உங்க எத்தனை புள்ளைய நீங்க இழந்துட்டீங்க? எத்தனை புள்ளைய கொண்டு போய் கபர்ல வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய ஒரு புள்ளையுடைய ஜனாசாவுக்கு நீங்கள் கலந்து கொண்டால் அன்றைக்கு வேதனை தெரியும். ஒரு வாப்பாவை பார்த்து அல்லாஹ் மீது ஆணையா, இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது ரமலான் மாதம், நான் வல்லாஹி ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஹாஃபிலா பொம்பளை புள்ள, 11 வயசோ 13 வயசுக்குள்ள அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய் வந்து அந்த வேதனை தாங்க இயலாது. வாப்பாட இந்த பக்கத்தை அப்படி கட்டிச்சு எடுத்துடும். அந்த அளவுக்கு கடுமையா வேதனை படும். அவங்க வாப்பா தோல்ல சுமந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு எல்லா வகையிலும் ட்ரீட்மெண்ட் பண்ணினாரு. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணினா அந்த பிள்ளைக்கு என்ன ஆகல? நோய் சுகமாகல. ரமலான் மாதத்துல ஒரு நாள் திடீரென்று கேள்விப்படுவது, அந்த சின்ன வயசுல முழு குர்ஆனை மனனம் செஞ்சிருந்தா, ரொம்ப நல்ல அழகான முறையில் ஓதுற ஒரு பொம்பளை பிள்ளை. ஆனால் அந்த வர்ற நோய்க்கு எந்த வகையிலும் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகல. திடீரென அந்த சின்ன சிறுமி எல்லோரையும் விட்டு போயிட்டா. அன்றைக்கு ஜனாசா மையவாடிக்கு நான் போறேன், எல்லாரும் நிக்கிறாங்க, மையத்தை அடங்கினா பெரிய கூட்டம். அந்த கூட்டத்துல அவங்க வாப்பாவுடைய முகம் அன்றைக்கு பிரகாசமா இருக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நிற்கிறார். நான் கேட்கிறேன்டா, உலகத்துல வந்து ஒரு ஆள் வீட்டுல ஜனாசா விழுந்தா எல்லாரும் அழுவாங்க, ஒரு ஆள் மட்டும் இப்படி நின்றுட்டு ஒரு வகையா நிக்கிறான்னு வைங்க, அவர் அழல. மதம் பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இல்ல. ரப்பு தந்தான், ரப்பு எடுத்துட்டான், ரப்பு கவனமா பாப்பாண்டு அவர் கல்வை சரி செய்து கொள்றாருன்னு வைங்க. இப்படி உங்களால எல்லா காரியத்துக்கும் முடியும்டா, உங்களுக்கு என்ன கவலை? போனா போட்டு போன மெண்டல் ஆகிறானே, போச்சு 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 முடிச்சு, இதுக்கு மேல ஊர்ல இருக்கலாது. எத்தனை பேரை நரம்பு தளர்ச்சியில கண்டிருக்கிறோம். என்ன உளர்றாரு? நல்லா இருந்தவர அம்புட்டும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆள் இப்ப உளறிட்டு இருக்கிறாரு. இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனோம். ஒரு ஆளை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. என்னமான்னு கேட்டேன். பெரிய பணக்காரனா நின்ற ஆளு. என்ன இப்ப ஒன்னும் விளங்குது இல்ல அவருக்கு. பெரிய இழப்ப சந்திச்சாரு. தனிய சிரி பார்த்தேன். அவரால் அவர் பேசுறது புரியுது இல்ல, மூளை ஆஃப் ஆயிட்டு. அதாவது இழப்புகளை சந்திச்சா இழப்பு வராம இருக்காது. எங்கேயாவது ஒரு வீட்டுல மையத்து விழாம இருக்குமா? உங்க ஊர்ல மையத்தை விழாதா? அமெரிக்கா பிரசிடென்ட் வீட்டுல மையத்து விழாதா? இது நாட்டு பிரதமர் வீட்டுல மையத்து விழாதா? ஜனாதிபதி வீட்டுல சாவு விழாதா? எல்லா வீட்லயும் விழும். கடல்ல அலை வரும். அலை வர்ற நேரம் அந்த அலையை எதிர்நோக்க தெரியணும். அலை வருவதுண்டு அலையை நிப்பாட்ட போவோமா?
இல்ல நீந்த படிக்கணுமா? அலைய எப்படி அலைய முறையடிச்சு நீந்துறதுன்னு படிக்கணும். நான் அலையை நிப்பாட்ட போறேன்னா எந்த வீட்டிலே ரப்புல் ஆலமீன் இந்த சோகமான கதைகளை நிப்பாட்ட மாட்டான். இப்படி இருப்போம், புள்ள பாஞ்சிரும், ரோட்ல வந்த வாகனத்துல மோதிரும். இதுவரைக்கும் சிரிச்சவங்க ஒரு கிழமையா வீட்டுல வலியுமா அது இதுன்னு சிரிச்சவங்க எடுத்துட்டு போனா எல்லா பட்டையும் போட்டு புள்ளை ஆஸ்பத்திரியில வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போன்னு தெரியாது. திடீர்னு கேட்பாங்க, புள்ள பேச்சு மூச்சு இல்ல, இப்பதானே அவளை அடிச்சு, இப்பதானே ரோட்ல பாஞ்சிச்சு, பேச்சு இல்லாம நிக்குதேன்னு துடிச்சு போயிருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜனாசான்னு கேள்விப்படும், புள்ள மௌத்தாயிட்டுன்னு கேள்விப்படும், கல்யாண வீடு மையத்து வீடா மாறிடும். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இந்த விஷயத்தை தடுக்கலாமா? இதுக்கு பிறகு நீங்க மௌத்தார தடுக்கலாமா? உங்க புள்ள மௌத்தார தடுக்கலாமா? உங்களுக்கு வர நோயை தடுக்கலாமா? உங்களுக்கு வர முதுமையை தடுக்கலாமா? சரிப்பா, அமெரிக்கால ஒரு ஆள் ஜனாதிபதி ஆட்டாரு, வயசு போக மாட்டாரா? அவரு எல்லாம் அமெரிக்கா ஜனாதிபதி, அதுக்கு வேற என்ன வேணும்? அவருக்கு வயசு முதுமை, அவர் போவாரு, இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், அன்றைக்கு ஓடின மாதிரி ஓடலாது. இல்லப்ப அமெரிக்கா ஜனாதிபதி 100 வயசுல மேல இருந்து கீழே குதிப்பாரா? இல்ல, அவருடைய உடல் பலகீனமாகும், மறந்துரும், பேசுறது புரியாது, தடமாறுவார். இப்ப அமெரிக்கால யார் ஜனாதிபதி? ஜோ பைடன் ஒரு ஆள் ஜனாதிபதி. அந்த ஆள் தான் அடுத்த தடவை நிக்கணும். அவர் ஏலாண்டாரு, லெட்டர் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் வயசுல அவரால் நாட்டை கொண்டு போகலாதான். இப்போ ஒரு பொம்பளைய போட்டிருக்காங்க, கமலா ஹாரிஸ், அந்த பொம்பளை தான் அந்த கட்சியில கேட்க போறான். ஏன்னா இவருக்கு முதுமை காரணமா ஏலான்றாரு, கஷ்டமாயிட்டு கட்சியை சொல்லிட்டாங்க உங்களால ஏலாது. அட, முதுமை என்பது பெரிய பலகீனத்தை உண்டாக்குமே. உங்க வீட்டுல யாரும் முதுமையாளா மாற மாட்டாங்களா? வயசு போறத நிப்பாட்டி ஏழுமா? அதில் வார பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ற கல்வி உண்டாக்கணுமா? எது முக்கியம்? நம்ம கடலாலேயே போய் நிப்பாட்ட போவோமா, இல்ல அதை எதிர்நோக்குற சக்தி எடுப்போமா? எது முக்கியம்? நான் கேட்கறது வரங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் வாழ்க்கை, மூமின் வாழ்க்கை ஆச்சரியம் பண்றாங்களே. ஏன் ஆச்சரியம் பண்றா? அவனுக்கு எது நடந்தாலும் இப்படி நிப்பானாம், அசைய மாட்டானா, கல்லு துண்டு மாதிரி நிப்பானா, காத்தடிக்கலாம், இந்த பக்கம் சாய்வாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மஸலுல் மூமின், ஒரு மூமினுக்கு உதாரணம் சின்ன செடிய மாறியா. செடி என்ன நடக்கும் தெரியுமா? காத்தடிக்குமா, இந்த பக்கம் சாயுமா, மறு காத்தடிக்குமா, இந்த பக்கம் சாயுமா, செடி வீசுபட்டு போகாது. ஒரு ஃபாஜிர் கெட்டவனுக்கு உதாரணம் தேவதார் மரம் மாறி என்றாங்க சொல்ல. மஸலுல் ஃபாஜிர், ஒரு ஃபாஜிருக்கு கெட்டவனுக்கு உதாரணம் பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டி மாளிகள் பெருசா நிக்கிற மாதிரி. ஒரு ஃபாஜிருக்கு உதாரணம் பெரிய தேவதார் மரம். ஒரு வீசும் ஒரு காத்து வேறோட சேர்ந்த மரம் சாஞ்சிரும். ஆனா செடி இந்த பக்கம் அசையும், அந்த பக்கம் அசையும், வெள்ளம் வரும், இப்படி இப்படி அசைஞ்சிட்டு நிற்கும், தூக்கி வீசுபட்டு போகாது. ஒரு முஸ்லிம் பார்க்க, மூமின் பார்க்க ஒரு சின்னதா தான் நிற்பான், ஆனா அவனை கலட்டி வீசலாது, அந்த வேரோட தூக்கி வீச மாட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க வாழ்க்கையில தாங்கும் இதயம் வேண்டுமா, அல்லது நொந்து போய் பைத்தியமாகிற மாதிரி வேணுமா? எது வேணும்? உங்க பிள்ளைக்கு எதை கொடுக்க போறீங்க? பொம்பளை புள்ளைய பாருங்க, பொம்பளை புள்ள, அதான் சொன்ன, பொம்பளை புள்ள தூக்கல மாட்டி செத்து போயிட்டா எப்படிக்கு முழு குடும்பத்துக்கு இதுக்காம வளர்த்தோன்னு கேட்பாங்க. கண்ணீர் மல்க நிக்க மாட்டாங்களா? அட, ஒருத்தன் காதல் இதாயிட்டா தூக்கல மாட்டிட்டாங்களாம். இப்படி உங்களுக்குள்ள புள்ள என்ன ஆகும்? இந்த மாதிரி இருந்தால் நீங்க சந்தோஷப்படுறீங்களா? உங்க புள்ள இந்த மாதிரி வளர்க்கலுமா? அப்ப என்ன வேணும் நமக்கு? ஆக மொத்தத்துல பிரச்சனைகள் நிக்காது. பிரச்சனை நேரம் எங்க முகத்துல சந்தோஷம் இருக்கணும், சீனத்து இருக்கணும். இப்படி யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா எங்க தலைவர் அப்படிதான் இருந்தாரு. யாரு தலைவர்? காத்தமுல் அன்பியா. புள்ள 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள. அவர் மௌத்தாக முன்னாடி 6 புள்ள மௌத்தாயிட்டு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வாப்பா புள்ளைய கொண்டு போய் கபர்ல வைக்கிறீங்க, ஒரு புள்ள போச்சு, உங்க கல்வி எப்படி இருக்கும்? உங்க புள்ளையெல்லாம் கற்பனை பண்ணுங்க, பேரோட கற்பனை பண்ணுங்க. மூத்த புள்ள யாரு, இளைய புள்ள யாரு, அடுத்த புள்ள யாரு, கற்பனை பண்ணிட்டு குழந்தைய கொண்டு போய் கபர்ல வைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்க மனசு வெறிச்சோடி போயிடும். என்ன வாழ்க்கை, ஒன்று முடிய. பெருமானார் 6 பிள்ளைகளை வைத்தார்கள். என்றைக்காவது ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து என்ன கருக்குடிச்சு போயிருக்குது, என்ன பிரச்சனை? மின்னும் பின்னும்னா லைட் போட்ட மாதிரி அப்படி நினைக்காதீங்க. அந்த முகத்துல எப்பயும் பிரகாசம் சீனத்து இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில கடைசி புள்ள இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க. 1.5 வயசு.
ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா மூச்சு திணறுது. மூச்சு எடுக்கிற நேரம் மேலே கீழே மூச்சு எடுக்கிற நேரம் புல் அப்படி திணறு. அல்லாஹ்வுடைய தூதர் கையில கொடுக்குறாங்க. பெருமாளுக்கு இந்த புல்ல கிடைக்கிற நேரம் ஆசையா பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்கன்னா இப்ராஹிம்னு பேர் வச்சாங்க. ஏன் இப்ராஹிம்னு பேர் வச்சாங்கன்னா இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் அப்படின்ட்டு. நீங்க உங்க பாப்பா பேரை வைக்கிறாங்க இப்ராஹிம்னா இப்ராஹிம் நபி பேரை. ஏன்னா அவருக்கு கிடைச்ச புல்ல, இந்த புல்ல மதீனால கிடைக்கும். இந்த புல்ல ரசூலுல்லாஹ் மௌத்தா ரொம்ப மதீனால பிற்காலத்துல கிடைக்கிற புல்ல, ஆம்பளை புல்ல. 4 பொம்பளை 3 ஆம்பளை புல்ல, 2 ஆம்பளை புல்ல மக்கால கிடைச்சு மௌத்தா போயிட்டு. அப்ப காசிம் அப்துல்லாவும் இப்ப இப்ராஹிம் கிடைச்சிருக்கிறாங்க. கிடைச்சா சந்தோஷமா பேரை வச்சுட்டா 18 மாசம் ஹதீஸ்ல வருது. 1.5 வருஷம் குழந்தைக்கு அன்றைக்கு மூத்தாகிற நாள் மூச்சு திணறுது. நீங்க வாப்பாவா இருந்து உங்க கையில 1.5 வயசு புள்ளைய கையில தந்து மூச்சு எடுக்க கஷ்டப்படுற நேரம் உங்க ஃபீலிங் எப்படி இருக்கும்? அன்றைக்கு பெருமானுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வடிகுது. பக்கத்துல இந்த சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், துனியாட விஷயத்துல நீங்க அழவே மாட்டீங்களே, ஆகிரான அழுவாங்க ரசூலுல்லாஹ், அல்லாண்டு அழுந்துருவாங்க, மர்மம் என்ன அழுந்துருவாங்க, தொழுகையில அழுவாங்க. துனியால எவ்வளவோ கொடுத்துட்டாங்க, சொத்து செல்வம் ஊரு கூடு வீடு வாசல் அத்தனை விட்டுட்டாங்க. எல்லாம் விட்டு தானே திரண்டி வந்தாங்க இங்க ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. எல்லாம் விட்டு சொல்ல ஒரு நாள் உட்கார்ந்து அழல. என் வைஃப் கதீஜா எவ்வளவு பணக்காரி தெரியுமா, எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, மக்கால புள்ள எல்லாம் எப்படி தெரியுமா வீட்டுல இருப்பாங்க, நான் வீட்டுக்கு வந்தா எப்படி அமர்கள் மணிக்கு, அதெல்லாம் பேசவே இல்லை ரசூலுல்லாஹ். அம்புட்டே விட்டாங்க. எந்த ஊர் தலையை தூக்கி வச்சாங்களோ அவங்க விரட்டி விடுறாங்க, வெளியே போண்டு. அதுல கூட ரசூலுல்லாஹ் ஒண்ணும் நடக்கல. தப்பா பேசுறாங்க. எங்களுக்கு ஒரு ஆள் தப்பா பேசினா கூட மனசு ரொம்ப புண்பட்டு போயிடும், மனசு ரொம்ப வேதனைப்படும். என்னப்பா உட்கார்ந்து சாப்பிட்டோம் இப்படி பேசிட்டு போறான், நேத்து தானே போய் சாப்பிட்டு வந்தோம், இன்னைக்கு முகத்தை திருப்பிட்டு போறான்னு கவலைப்படுவோம் நாம. பெருமானாருக்கு பக்கத்துள்ளவர்கள் அசாதி கல்லமீன் என்று சொன்னவர்கள் ரொம்ப மோசமா பேசினாங்க. பொய் சொல்றாரு பாருங்க, சூனியம் செஞ்சிட்டார் பாருங்க, இந்த கவிஞர் பாருங்க, இப்படி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதையெல்லாம் தாங்குற ரசூலுல்லாஹ் தண்ட மகன் இப்ராஹிம் வந்து கையில கொடுத்த உடனே கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் வடியுது. ஷாபி கேட்கிறாரு, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அழுவுறீங்களே யார சொல்லலாம், உங்க கண்ணில இருந்து கண்டதே இல்லையே, அவர் எங்கள்கிட்ட யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அந்த மனசு அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் எதிர்கொள்ற சக்தி இருக்குது. அதுக்கான ஆவேசப்பட்டு அடிச்சு பிரட்டி தட்ட மாதிரி இப்ப பண்ண மாட்டாங்க. கண்ணால விழுவுற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரஹம் இரஹம்ன்றாங்க. இரக்கம் காட்டினா இரக்கம் காட்டப்படும், அது இரக்கம் பண்றாங்க. இரக்கம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கையில குழந்தையாச்சா, இப்படி வானம் இருட்டாச்சு, ஊரு இருட்டா போச்சு. என்னப்பா சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் குழந்தை புள்ளையாச்சே, ரசூலுல்லாஹ் புள்ளையாச்சே, மௌத்தா போயிடுச்சுன்னா வானமே துக்கம் மனுஷன் நிக்குது. அவங்க அற்புதமா பார்த்தாங்க. யாராவது உங்க புள்ளைய கையில வச்சுட்டு இழப்பு நேரத்துல புள்ள ஜனாசா அப்படி நிக்கிற நேரம் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படி இருப்பீங்களா? கையில புள்ளைய வச்சுட்டு பயான் பண்ணுவீங்களா? பெருமானார் என்ன சொல்றாங்க, மக்களே பொய் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அப்படி எதுவுமே இல்ல. அதாவது அது சூரிய கிரகணம், அந்தந்த கால டைம்ல அப்படி நடக்கும். என் புள்ள மரணத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. என் புள்ள மௌத்தாகிறதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அது அல்லாஹ் நாடியபடி வருவது. யாரு சூரிய கிரணத்தை அடைகிறாரோ அவர் தர்மம் கொடுக்கட்டும், அவர் துஆ செய்யட்டும், அவர் என்ன பண்ணட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழட்டும். இந்த மாதிரி விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா செய்யுங்க, அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கட்டும். இந்த விஷயத்தை சொல்றாங்கன்னா நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், கையில புள்ள ஜனாசாண்டா ஒரு ஆளால் இப்படி நடக்கலாமா? உங்களுக்கு எப்படி வாழணும்னு சொல்லுங்க பாப்போம். சின்ன பிரச்சனை வந்து உங்களை தொடுற நேரத்துல பைத்தியமா போகணுமா, மென்டலா போகணுமா, இல்ல எப்பயுமே குதூகலமா இருக்கணுமா? இழப்புகளை சந்திக்கிற நேரமோ அந்த திடகாத்திரமா கல்லு மாதிரி நிக்கணுமா? எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணும்? நீங்க முடிவு செய்யுங்க. நீங்க சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் திரட்டலாம், தாங்கிற கல்வை பெறுவதற்கு உலகத்துல எந்த மார்க்கெட்லயுமே வாங்கலாது. சின்ன ஒரு விஷயம் உங்களை நொந்து ஒரு ஓரத்துக்கு போட்டுரும். சில வாப்பா மார்கள் ஆசையா பிள்ளைகளை வளர்த்து வீட கட்டிருப்பாங்க, ஒரு துரோகம் நடக்கும், அப்படியே பக்கவாதமாகி ஒரு ஓரத்துல போய் முடங்கி அந்த வீடு பாழடைஞ்சு ஒரு கபர் மாறியாகி அந்த சில வீடுகளுக்கு போறோம், அப்படி வாழ்ந்ததுக்குரிய அடையாளங்கள் தெரிகிறது. அந்த வீட்டுல யாரும் பேசிக்கொள்றது இல்லை, அந்த வீட்டுக்குள்ள முகாபத்து இல்லை, வீட்டுல நடந்த ஒரு சோகமும் எங்களுக்கு சூனியம் வச்சுட்டாங்க நம்பி அவருக்கு அதான் இவருக்கு இதான் வாப்பாக்கு பக்கவாதமா
தாங்குற இதயம் வேணுமா? பெண்களை பாருங்க, சுபஹானல்லாஹ். வீட்டுல ஜனாசா, உங்க வீட்டுல மகன் மவுத்தண்டா எப்படி இருக்கும்? நீங்க அழுவீங்க. உங்களை விட கடுமையா மனைவி அழுவாங்க. ஒரு சஹாபி பெண் தன் பிள்ளை இழந்துட்டாங்க. இழந்தா கணவர் வர்றாரு, எங்கப்பா என்னன்னு கேட்கிறாரு. அந்த காலத்துல அவங்க இங்க சவுதிக்கு போற மாதிரி ஷாமுக்கு போயிட்டு வருவாங்க, இதா பண்ணிட்டு. இப்ப போய் இப்ப வரையலாது, நாட்கள் கழிஞ்சுதான் வருவாங்க. என்னாச்சு? அந்த மாதிரி அந்த பெண்ணை என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவங்க புள்ள மௌத்தாயிட்டு. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான். எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் உங்களுக்கு அமானிதமா ஒரு பொருளை தந்தா திரும்ப கேட்டா கொடுப்பீங்களான்னு கேட்கிறாங்க கணவர்கிட்ட. ஆமா, புள்ளைய நம்ம புள்ளைய அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துட்டான்டாங்க. நான் கேட்கிறேன், இப்படி ஒரு பொம்பளை எந்த மெஷின்ல செய்யலாம்? எந்த இழப்புக்கும் அசையாம நிக்கிற ஒரு பெண்ணை, பொம்பளை என்றாலே கண்ணீர் தான் பாப்பீங்க, தேம்பி தேம்பி அழுந்துரும், மலமலன்னு ஒரு கொட்டுரும். இது மதீனாவுலயும் மக்காவுலயும் நடக்குது. இது நடக்கிற இதுக்கு தான் ஆச்சரியம் சொல்றோம். இந்த ஆச்சரியத்தை பணத்தால காட்ட இயலாது. அந்தஸ்துல ஒரு ஆள் பிரதமர் ஆயிட்டாரு, மினிஸ்டர் ஆயிட்டாருன்றதுக்காக வேண்டி மாறாது. அவரும் நம்மள மாதிரிதான் மலைச்சாரம் கழிப்பாரு, பசி வந்தா சாப்பிடுவாரு, புல்ல விழுந்தா அழுந்துருவாரு. அவர் ஹார்ட்டுக்கு என்ன உத்தரவாதமா? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராதா? அவருக்கு கிட்னி வருத்தம் வராதா? அவருக்கு மத்த வருத்தம் வராதா? எல்லாம் வரும், எல்லா வீட்டுக்கும் எல்லாம் வரும். ஒரு ஆளுக்கு பணம் வந்ததுனால அது வராம இருக்காது. ஒரு ஆள் ஏழையா போனதுக்காக வேண்டி அவருக்கு ஏதாவது இதா, எல்லா வீட்லயும் பிரச்சனை வரும். பிரச்சனைகள் மாறி மாறி கதவை தட்டும். இப்பதான் ஒன்றை முடிச்சு, இதுதான் ஆகப்பெரிய பிரச்சனைப்பா, புள்ள ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு தப்பி வந்துட்டுப்பா, சிக்கன் குனியா பிடிச்சிச்சு, கொரோனா பிடிச்சிச்சுன்னு எடுப்போம். இதுக்கு விட பிரச்சனைகளை நினைப்போம். புதுசா வர்ற பிரச்சனை அதை விட பல மடங்கு பெருசா இருக்கு. ரப்ப இதை மட்டும் முடிச்சு தந்துட்டீங்கன்னா எனக்கு போதும் யா அல்லாஹ். எங்க கணவர் 50 லட்சம் லொஸ்ட் ஆயிட்டாரு, திடீரென்று என்ன ஆச்சுன்னு தெரியல, ரப்ப இதை முடிச்சு தந்தா சரின்னு நினைப்பீங்க. அதை முடிச்சு பார்ப்பீங்க, அதை விட பெரிய பிரச்சனை கதவை தட்டும். பிரச்சனைகள் ஓயாது. புரியுதா? இந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்ற கல்வி யாரு வீட்டுக்கு வேணும்? இதுக்கு தான் இஸ்லாம் சொல்லி தருகிறது ஈமான். ஈமான் என்ன? பிரச்சனைகள் ஓயாது. ஆனால் ஒரு மூமின் ஈமான் கொண்டுட்டான் என்றால் அவன் பிரச்சனையை முகம் கொடுப்பான், அவனுக்கு பிரச்சனையாவே தெரியாதான். ஏன் தெரியாது? அங்கதான் விஷயம். ஏன்பா அவனுக்கு தெரியுது இவனுக்கு தெரியாது? முஸ்லிம் சமுதாயமும் மற்ற சமூகத்தையும் உட்கார வைக்கிறோம். நீங்க வீடு வீடெல்லாம் போவாதீங்க, பேனா எடுத்து போட்டு ரிப்போர்ட் எல்லாம் பார்க்காதீங்க. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன் தெரியுமா? முஸ்லிம் சமுதாயத்தில் குடிக்கிறவங்களும் மற்ற சமுதாயங்களும் குடிக்கிறவங்களும் எடுப்போம். படிக்கிறது சமுதாயம், எந்த சமுதாயம் நல்லா படிக்குது? நம்ம சமுதாயம் தான் லாஸ்ட். படிக்கிறதுல லாஸ்ட் யாரு? சிங்கள மக்கள் படிக்கிறாங்க, இந்து மக்கள், தமிழ் மக்கள் படிக்கிறாங்க, கிறிஸ்தவ மக்கள் படிக்கிறாங்க. நாங்க லாஸ்டா தான் வருவோம். அதான உண்மை. நாங்க வியாபார சமுதாயம், எங்களுக்கு தொழில் தெரியுமே தவிர படிப்புன்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல லாஸ்டா தான் நிற்கும். அவங்களாம் நல்லா படிப்பாங்க. குடியில யார் இருக்கிறா? நம்பர் 1ல குடியில யார் இருக்கிறா? படிப்புல லாஸ்டா போன மாதிரி குடிக்காத சமுதாயத்தை தரப்படுத்துவோம். இவங்க குடிக்கிறதுல ரொம்ப கம்மி. படிக்காத ஒரு சமூகம் கூட குடிக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? மடையனா இருந்தா கூட குடிக்கணுமா இல்லையா? இப்ப படிச்சு இல்லப்பா, ஏதோ அவன் போது அவனுக்கு பிரச்சனை முகம் கொடுக்கறதுக்கு இயலாது, சக்தி இல்லை. அப்ப அவன் குடிக்கணுமா இல்லையா? ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்டா? பைப் போடுற பட்ஜெட்டை தாங்க இயலாது. வீட்டுக்கு வந்தா பிரச்சனை, பிரச்சனை முடியல, சின்ன பையன் குடிக்க மாட்டான், திருமணம் முடிச்ச பிறகு குடிக்கிறான். கசப்பு, இனிப்பு ஜூஸ் என்ன பரவாயில்ல. ஏன் குடிக்கிறான்டா? அந்த கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் மறக்கணும். அப்புறம் திரும்ப ஞாபகம் வரும், வேலை செஞ்சு போட்டு வீட்டுக்கு போற நேரம் மறுபடியும் எடுப்பான். எதுக்குண்டா? எல்லாம் மறக்கணுமா, எல்லாத்துக்கும் பண்ணணுமா. வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனை சொல்ற நேரம் அவனால தாங்க முடியாதான், அதுக்கு குடியே எடுக்கிறான். இதுக்குதான் குடிக்கிறாங்க. நீங்க போய் கேளுங்க, வைன் ஸ்டோர் வாசல்ல நிக்கிறவங்க எதுக்கவா நிக்கிறான்? இது அந்த மாதிரி ஜூஸ், இது டேஸ்டா இருக்கும், அப்படி டேஸ்ட் இது, அதுதான் குடிக்கிறானா? அப்ப ஏதோ சோடா குடிச்சிட்டு போயிருவான். இது எதுக்கு எடுக்கிறான்டா? அந்த அளவுக்கு வாழ்க்கை கசப்பு, அந்த கசப்பை தாங்க முடியாம ஊத்து குடிக்கிறான். குடியில குடிக்கிறது ரொம்ப கம்மியான சமுதாயம் நாங்க. ஏன் ஏன் நாங்க ரொம்ப கம்மியான சமுதாயம் கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்குரிய பிரச்சனையே நாங்க முடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்னமோ ஒரு உதவி கிடைக்குது, அவனுக்கு கிடைக்கல.
நீங்க போய் அவன் வீட்டுல எல்லாம் ஆரஞ்சு பார்க்காதீங்க, கண்ணு சும்மா மேலோட்டமா பாருங்க. குடிக்கிறானா, ஏன் நம்ம குடிக்கல? ஏன் எங்க சமுதாயத்துல 80% 20% குடிக்கிறானு, 80% குடிக்கலண்டா அவன் சமுதாயத்திலேயே கொஞ்சம் புரியணும்னா சிலப்ப கொஞ்சம் நிப்பாட்டணும். என்ற நம்ம வயசும் போயிட்டு தான் இருக்குது, கஷ்டப்பட்டு தான் நான் பேசுறேன். நான் நிகழ்ச்சி இன்றைக்கு காலையில இருந்து 3 நிகழ்ச்சி முடிச்சு 4வது, அப்புறமேல இன்னொன்று 5 இருக்குது. நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் தர்றீங்களோ பெரியவங்க விசேடமா பாருங்களா. ஏன்னா நான் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஏதோ பேசிட்டு போகல, நீங்க போற வழியில் உங்க வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போகணும். ஆஹா, என்ன பாலைவனத்துல எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க கையில ஆட்சி கிடைச்சிச்சு, அவங்க மாறினாங்க. அவர்களுக்கு எல்லாம் கிடைச்ச போறோம், அவங்க குடிக்கல. குடிச்ச சமுதாயம், அந்த சமுதாயம் யாரண்டா ராத்திரிக்கு குடிப்பாங்க. குடிய விட்டு அவங்களுக்கு இல்ல. இந்த சின்னவங்களே நான் பாக்குறேன், பெரியவங்க நான் என்ன திரும்ப சொல்றேன், பள்ளிவாசல் என்றதுல நீங்க என்ன ஒரு முன்னுதாரணம் காட்டணும். பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்தா கூட்டம் கூட்டமா உட்காந்து பேசுறத இல்லாம ஒழுங்குபடுத்த பேசி, நீங்க இந்த இடத்துல நின்றுட்டீங்கன்னா உங்களுக்கு வேற வேற கோணத்துல மனசு போயிடும். அங்கால ஒரு ஆள் பேசுறாரு, இங்கால ஒரு ஆள் நிக்கிறாரு. ஸ்கூல்ல டீச்சர் வந்துட்டாருன்னு வைங்களேன், போர்டில் எழுத போறான்னு வைங்க, ஒரு பையன் அங்க நிக்கிறான், ஒரு பையன் இங்க நிக்கிறான். படிச்சு கொடுக்க வருமா? முன்னாடி வாங்கம்மா. அந்த பிள்ளைகளை நீங்க பழக்கணும். மார்க்கம் எங்க, அவங்க எங்க நிற்பாங்க. இந்த முஸ்லீம் என்பது அப்துல் ரஹ்மான் பேர்ல வரக்கூடாது. மார்க்கம் பள்ளிக்குள்ள அதப்பு என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் அங்கால டீ குடிப்பாரு, இவர் அங்கால ஈச்சப்பழம் கொடுப்பாரு. இப்படி பார்க்கறது இல்ல. ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு என்ன சொல்றாங்க, ஒரு அடுத்தவரை பேசாதீங்க, சொல்லக்கூடாது, உங்க பாட்டு கவனமா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மார்க்கத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்படி நேர்த்தியா வச்சு நான் பங்கு போட்ட இருக்கணும், அவன் சேர் போட்டிருப்பான். நேர்த்தியா நின்று தொழுகையில நிதானமா நின்று, எவ்வளவு ஒழுக்கமான மார்க்கம். எல்லாம் உதவு எடுத்துட்டு கழுவி போட்டு ஒழுங்கா நின்று எல்லாத்தையும் நின்றுனா படிக்கலன்னு அர்த்தம். எங்களுக்கு பயான்ல ஒழுங்கா உட்கார தெரியலன்னா நாங்க தொழலன்னு அர்த்தம். எப்படி எல்லாம் சரியானு பார்ப்போம், சஃப் சரியானு பார்க்கிற ஒரே சமுதாயம் நாங்க மட்டும்தான். ராணுவத்துல பார்ப்பாங்க, நேர்க்க நிக்கிறியா, ஒழுங்கா நிக்கிறியா, மத்த எவனும் பார்க்க மாட்டான். நாங்க மட்டும்தான் அப்படி பார்ப்போம். ஏன்டா அல்லாட முன்னாடி நிக்க போற, நேரா நில்லுங்க. கோணல போனா என்னப்பா தப்பா போயிரும், தொழுக பிள்ளை, நில்லுன்னு சொல்றோம். அப்படி நிக்க சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய இஸ்லாம். கல் எடுத்து கீறுவாங்க சில பேர், பெருமாள் சொல்லிடுவாங்க ஃபாயிதா இல்லாம போயிரும். நீ குத்துபாவை கேட்கறீங்களா, கல்ல கீற உங்க புள்ள படிச்சு தர நேரம் வேற ஏதாவது கீறுனா படிக்காத அந்த புள்ள. அது நேர்த்தியா பார்க்கணும். எனக்கு ஒன்று தெரியுது, என்ன தெரியுதுன்னா சலசலப்பு. பிள்ளைகள் அங்க பாக்குது, இங்க பாக்குது. யார் இதுக்கு பொறுப்பு தெரியுமா? மூத்த நீங்க. என் பிள்ளைய பள்ளியை கொண்டு வந்தா நான் உட்கார வைக்கணும், நான் சத்தமில்லாம உட்கார்ந்து கேட்கணும். என் பிள்ளைய முகத்தை பார்க்கும், அப்படி சத்தமில்லாம கேட்கிறேன், நாங்களும் கேட்கணும். ஏதோ தூக்கம் வந்தா மடுத்துரும், சின்னதானே. நம்ம அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கல, தப்பா நினைச்சிடாதீங்க. நான் இறக்கத்துல சொல்றேன், தப்பு தான், பிழை தான். அப்படி பயான் பண்ண வராது, அது பிழை. நம்ம பயான் பண்ணி ஆகணும். உங்களை உட்கார வச்சு நீங்க கூப்பிட்டாலும் கிராமம் தோறும் நாங்கள் வரணும். ஆனா பேசுற நமக்கு ஒரு உணர்வு வர்றதுக்கு ஒரு காரணம். 2வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரணுமா? இல்ல மலக்குமார்கள் சூழ்ந்து நிக்கிறாங்களே. சின்ன சிறுமிக்கு என்ன தெரிய போகுது? அதுக்கு ஈச்ச பழம் எடுத்து சாப்பிடுறோம். நீங்க பக்கத்துல வாப்பாமார்கள் உட்கார வச்சீங்களா? இங்க வாப்பாமார்கள் எங்க உட்கார வச்சீங்க பிள்ளைகளை? அந்த பிள்ளைகளுக்கு யார் அதப்பு சொல்லி கொடுத்தது? நீங்க ரூட்டை காட்டினா பின்னாடி ஒழுங்கா வரும், நீங்க காணாம போனீங்கன்னா அப்படித்தான் வரும். அதனால இதை கொஞ்சம் மனசுல எடுத்துக்கோங்க. அடுத்த தடவை வர்ற நேரத்தில் இந்த ஊர்ல அந்த மாற்றம் நடக்கணும். இல்லைன்னா உங்க லெவல புரிஞ்சிருவாங்க, ரொம்ப இதா போறாங்களே இந்த ஊர் மக்கள் அப்படின்னு மாதிரி நினைச்சிருவாங்க. விளங்குச்சா? நம்ம எங்களுக்கு தெரியும், அதனால நம்ம சொல்றோம். விளங்குதா? அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் கவனமான முறையில இதுகளை கொஞ்சம் அக்கறை எடுங்க. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் அவங்க ஏத்துக்கொண்டாங்களே, குடிச்சாள்கள் ராத்திரி வந்தா குடிச்சிருவாங்க, நிலாவை பார்ப்பாங்க, பாடு படிப்பாங்க, நைட்டுக்கு பாட்டு, அவங்களுக்கு கவிதை படிப்பாங்க. அரபிகளோட வேலை, ஒட்டகத்தை எடுத்து அறுப்பாங்க, அறுத்து போட்டு என்ன செய்வாங்கன்னா சுடுவாங்க. இந்த பாபிக்யூன்னு விற்கிறாங்களே, அது அரபு நாட்டு சாப்பாடு. இந்த பாபிக்யூ பண்றதெல்லாம் நம்ம நாட்டு சாப்பாடு இல்ல. அரபிகள் எண்ணெயில பொரிக்க மாட்டாங்க, இப்படி போட்டு அவங்க அந்த சுடுவாங்க. கறியை சுட்டுட்டாங்கன்னா அந்த அந்த பாபிக்யூ போட்டுட்டு சில நேரம் பொம்பளை ஆட விடுவாங்க. இல்லைன்னா நிலா வெளிச்சத்தில் என்ன பகலானா காலையானா எப்ப பார்த்தாலும் பச்சை பசல்னு தெரியாது, கண்ணுக்கு கஷ்டமா இருக்கும். அகோரமா வெயில் அடிக்கும், கல்லு மழை தெரியும்,
பாலைவனம் ஒரு பக்கத்துல தெரியும், நல்ல காட்சிகள் இல்ல, குளிக்கிறதுக்கு நீரா அந்த பெரிய ஓடைகள் இல்ல, ஆறுகள் இல்ல. அதனால அவங்க நைட் லைஃப், இரவு தான் அவங்க வாழுவாங்க. இரவான என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் கூட்டமா இருந்துட்டு படிப்பாங்க, பாட்டு படிப்பாங்க, கவிதை படிப்பாங்க. படிக்கிற நேரம் சில பேரை நிலாவை பார்த்து வர்ணிப்பாங்க, ஒட்டகத்தை பார்த்து வர்ணிப்பாங்க, குடிப்பாங்க. அந்த சில வேளை பொம்பளை ஆட விடுவாங்க. இந்த நேரத்துல நைட்டு தான் அவங்க வாழ்க்கை. இந்த நைட் லைஃப் இல்லாம போச்சுன்னு இவங்க செத்து போயிடுவான். ஏன் செத்து போயிடுவான்டா, நைட்டுக்கு ஒரு நிலாவை பார்த்து ஊத்தி ஊத்தி குடிச்சிட்டு அந்த மாதிரி ஆடுறதும் பாடுறதும் தான் அவங்க வாழ்க்கை. அந்த அரபிகள் இஸ்லாம் நுழைந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இரவுல கண்ணீர் மல்க நிக்க ஆரம்பித்தார்கள். கால் வலிக்குது, வீங்குது. அப்பயும் அல்லாவோட பேசுறாங்க. எங்கப்பா குடிச்சீங்களா? காலங்காலமா குடிச்ச குடிகாரன அப்படி குடிக்க திருத்தலாமா? குடிய காணாம போச்சு, போத்தல் இல்ல. எங்கப்பா போச்சு சாராயம்? கல்லு எங்க? காணல. அம்புட்டி எல்லாம் போச்சு. ஆறாம் ஆறாம் ஆறாம். பொம்புளி மக்காவுக்கு மதீனாக்கெல்லாம் அமீனவங்க. மக்கா பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. சவுதியை பிடிச்சாச்சு ஃபுல்லா. பக்கத்து நாடு ஈரான பிடிச்சாச்சு. இங்கால போய் இத்தாலியை பிடிச்சாச்சு. எல்லாம் பிடிச்சாச்சு. பிடிச்ச எவ்வளவு சல்லி நினைக்கிறீங்க? இப்ப மதீனா தான் தலைநகரம். சல்லி குமிது. உர்மூஸ் மன்னன், பாரசீக மன்னன் உர்மூஸ் மன்னன் கிரீடத்தை பாக்குறாங்க. அதுல வெள்ளி, தங்கம், வைரூடியம், மாணிக்கம் எல்லாம் இருக்குது. அந்த கிரீடத்தை பாக்குறாங்க. அவ்வளவு அற்புதமான இருக்கு. இஸ்லாம் போச்சு, இஸ்லாம் பரவிட்டு சல்லி வந்த பிறகு அப்படியே திரும்பினாங்களா பொம்பளை பக்கம்? குடிப்போமா, கொஞ்சம் ஊத்து குடிப்போமான்னு கேட்டாங்களா? இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்க வாழ்க்கையில திரும்ப குடியை நோக்கி திரும்பவே இல்லை, திரும்ப விபச்சாரத்தை நோக்கி திரும்பவே இல்லை. அந்த அளவுக்கு உங்க கல்வி சுத்தமாச்சுன்னா புதுசா அவங்களுக்கு கிடைச்ச கொள்கையில அவங்க இன்பம் கண்டாங்க. அந்த பிரச்சனைகள் எதையும் தாங்குற கல்வி இருந்துச்சு. எதையும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறான். எப்பா புள்ள அல்லா பாப்பான், அல்லா தானே தந்தான், ரப்பு கைவிட மாட்டான். புள்ள பாதுகாப்பா இருக்குதுமா. கால் போச்சுப்பா, யுத்தத்துல கால் போச்சு, ஏன் அடுத்த கால் இருக்குதேப்பா, ரெண்டும் போச்சா, அவன் ரஸாக். இன்றைக்கு இப்படியாவது வாழ வச்சிருக்கிறானே, இந்த மாதிரியாவது வாழ வச்சிருக்கிறானே, உயிர் இருக்குதே பாடி திருப்தி கொள்வாங்க. சோ நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா அன்பு சகோதரர்களே, இந்த கல்வி இருக்குதாண்டி இப்ப நீங்க பேனாவை புக் எடுங்க, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு எழுதுங்க. என்னால இதெல்லாம் 7 மாடு கேளுங்க. இப்படி நடந்தா நான் தாங்குவானா? என் வைஃப் தாங்குவாவா? என் வீட்டு என்ன மாதிரி ஆயிரும் கேளுங்க. இப்ப என்ன வேணும்? மூமின் ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்டால் இது நடக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அஜபன் லி அம்ரில் மூமின், மூமியுடைய வாழ்க்கை ஆச்சரியம், மூமியுடைய காரியங்கள் எவ்வளவு ஆச்சரியம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றா எப்படி பொறுமையா இருக்கிறது? அடுத்த கேள்வி, பொறுமை பொறுமைன்றீங்களே, அது எப்படி பொறுமை? வாயால சொன்னா பொறுமை வந்துருமா? நிறைய பேர் பொறுமைன்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? கோவம் வர்ற நேரம் இருக்கிற பொறுமை, கோவம் வர நேரம் அப்படி அடக்குறது. அதுக்கு இஸ்லாம் பொறுமைண்டா ஒரு 10%. மற்ற 90% என்ன பொறுமை தெரியுமா? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜுஇ வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸமராத் வபஷிரிஷ் ஸாபிரின். அல்லாஹ் என்ன பண்ணுவானா? சும்மா இருக்கிற குடும்பத்துக்கு வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி, திடீர்னு ஒரு பயத்தை கொண்டு வருவானா. என்னப்பா நல்லதான் இருந்தோம், பயம் பயமா இருக்குமா? பார்த்தோமா நம்ம நாட்டுல ஒருத்தன் போம்பை வச்சுட்டு போயிட்டான், அம்புட்டு பெரிய சேதத்தை உண்டாக்கிட்டான். முஸ்லிம்கள் யாருன்னு ஒரு நன்மதிப்பு இருந்தது. சின்ன பிள்ளைகள் அது இது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு இஸ்லாம் எதை தடுத்ததோ அந்த தடுத்த காரியத்தை அசிங்கமாக செய்து விட்டான். செய்ததுக்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் அதுக்கு பிறகு அதுக்கு எல்லாத்தையும் வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க கேட்கிறான், சிஐடி வர்றாங்க கேட்கிறாங்க, எல்லாம் பதிவாக்குறாங்க. பயம் நிலவுது. பயம் நிலவுற நேரம் இதை அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். நிம்மதியா இருப்பீங்க, நேத்து வரைக்கும் நல்ல வியாபாரம் பண்ணுவீங்க, திடீரென்று வந்து பயம் நிலவின உடனே வீட்டுல வருவான், கைது செஞ்சுட்டு போவாங்க. புள்ள குட்டியெல்லாம் அழுந்துட்டு நிற்கும், மனைவி பார்ப்பாங்க, முடிச்சு போச்சு, எடுத்துட்டு போயிடுவாங்க. செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் சில பேர் போனார்கள். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த சமுதாயத்துக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அந்த காலத்துல, கடுமையான பயம். அல்லாஹ் சொல்றான், எல்லா நாளும் நிம்மதி இருக்குமா? பயம் வரும். அப்ப வேண்டாம் இஸ்லாம், தாடியும் வேணாம், பள்ளியும் வேணாம், ஒண்ணு வேணாம் ஒதுங்கிட்டீங்கன்னா ஆஹா தோத்துட்டோம்.
அந்த நேரத்தில் உறுதியா நிக்கணுமா. இப்ப அந்த பயம் வர்ற நேரம் எப்படி பொறுமையா இருக்கிறது? பயம் வருமா? இஸ்லாம் முஸ்லிமா நிக்கிறியா உறுதியா? சில ஊர்கள்ல சில நாடுகள்ல முஸ்லிம் கொன்றுவான், முஸ்லிம் தேடி தேடி கொண்டான். சில நாடுகள்ல அந்த நேரத்தில் தான் முஸ்லிம் என்று சொல்றதுக்கு தைரியம் வேணும், பிடிச்சு கொண்டு போட்டுருவான். அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தை பயம் வந்தா ஓ பஷீரி சாபிரீன், அந்த நேரத்திலும் பொறுமையா நிக்கிறாங்களே. 4 கொலை நடக்குது, அந்த கொலையை பார்த்துட்டோம், அடுத்தது நான் தாண்டா ஓ பஷீரி சாபிரீன். பலஸ்தீன மக்களை நீங்க பாக்குறீங்க, அவர்கள் குத்தம் செய்யவில்லை, ஏழை மக்கள் அன்றாடம் வாழ்ந்துட்டு இருந்தவர்கள். அவர்கள் அவங்க சொந்த நாடு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு 1948 இல்ல, சொந்த நாடு. உங்க சொந்த மண்ணை விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட மாதிரி சொந்த நாட்டை விட்டு தள்ளி 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 வந்து ஒரு சின்ன பகுதியில வச்சு அப்பயும் வாழ விடுறாங்களான்னு கேட்ட மிருகத்தனமா அவங்க மேல போய் என்ன பண்ணணும்? சின்ன சிறுமிகள் எத்தனை ஆயிரம் பேர் செத்து போயிருக்கிறாங்க, பிள்ளைகள் மௌத்தா போயிருக்கிறாங்க. அவங்க நேரடியா கொல்ல மாட்டாங்க. இஸ்ரேலர்கள் அப்படி நேரடியா கொல்ல மாட்டாங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? இஸ்ரேல் என்ன பண்ணது தெரியுமா? அதாவது தூரத்துல பொம்மை போடும், போட்டு அங்க உள்ள புள்ள நாங்க அங்க போடலையேப்பா, இங்கதானே போட்டணுமா, காதுக்குள்ள இருக்கு பாருங்க, ரப்ப சத்தம் கிடைச்சுன்னு வைங்க வெடிச்சு போயிடும். வெடிச்சு போனா உயிரிழப்பு நடக்கும். பல்லான்னு ஓங்கி அரைஞ்சன்னு வைங்க, இந்த காதுக்குள்ள வெடிச்சுன்னு வைங்களேன், அது வெடிச்சு ஆள்காலியா போயிருவான். அங்க போடுற பொம்மைல சின்ன சிறுமி எல்லாம் செத்து போறாங்க. பிறகு தேடி பார்த்தேன், ஏன்டா சின்ன பிள்ளைல கொள்றான், கற்பிணி தாய்மார்ல கொள்றான், என்னப்பான்னு கேட்டா ஃபிரௌன் அவனுக்கு செஞ்சான் பாருங்க அந்த ஆட்களுக்கு. இவங்கதான் மூசா நபி காலத்துல ஃபிரௌன் என்ன பண்ணா, ஓ ஆட்சிக்கு நீங்க வந்துடக்கூடாதோ, உங்களோட ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொண்டு போட்டா எப்படி நீங்க வருவீங்க? என்னோட வரத்துக்கு பொம்பளைக்கு இயலாது. உங்கள நாங்க செய்யற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு எவனாவது ஒருத்தன் எழும்பினா, உங்களுக்கு என்ன குரல் கொடுத்தா, அப்பதானே எனக்கு வந்து அச்சுறுத்தல் வரும். சின்னத்துல காலி பண்ணி முடிச்சா கதை முடிஞ்சா. ஃபிரௌன் அவங்களுக்கு என்ன செஞ்சானோ அதே வேலை இன்றைக்கு எங்களுக்கு செய்யறான். ஏய், நீங்க பொடியமார்கள் வந்து இன்றைக்கு நின்று நீங்க புள்ள பிறந்து கொஞ்சம் இளைஞரான இப்படி துடிக்கிறீங்க, உங்க ஊரை கேட்கறீங்க. இப்போ இதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு பொடியமார்களே காணாம போயிரும். ஏன் போயிரும்? உள்ளவன் முதியவர் ஆயிரும். இப்ப பிறக்கிற புள்ளைய காலி பண்ணிடுவோம். காலி பண்ணினா நாளைக்கு எவன்டா வர போறீங்க? அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு திட்டம் போடுறான். திட்டம் போட்டா அந்த மக்கள் பயங்கரமா சுபஹானல்லாஹ் கற்பிணி தாய்மார்கள் மௌத்தா போறாங்க. ஜும்மால வந்து உட்கார்ந்தவர் அடுத்த ஜும்மாக்கு காணோம். ஜனாசா எங்க திரும்பினாலும் ஜனாசா. இன்றைக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பலஸ்தீன மண் இப்படி இருக்கல. கல்லெறிஞ்சாங்க 4 பிரச்சனை வரும். இன்றைக்கு தீப்பத்தி எரியுது, கட்டிடங்கள் கீழே விழுந்திருக்குது, அவங்க வாழ்ந்த இடங்கள் காணாமல் போயிருக்கிறது. ஒரு ரொட்டி துண்டுக்காக வேண்டி ரோட்டில் திரிகிறார்கள். கொண்டு போய் கையில கொடுத்தா பறிச்சு எடுத்து சாப்பிட பாக்குறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. என் கண்ணால நான் பார்த்தேன் சுனாமி நேரம் 2004. அப்ப நான் சுனாமி அடிச்ச பிறகு மீட்பு பணிக்கு போயிருந்தேன். கிரிந்தைக்கு போய் அப்புறம் காலி கோட்டைக்கு வந்தேன். பெரிய பெரிய கோட்டையில பெரிய பெரிய பணக்காரன் நிற்பாங்க. சுனாமி அடிச்சதுக்கு பிறகு எல்லாம் பூட்டிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. ஒரு லொரி வந்துச்சு, அந்த லொரியில சோர் பார்சல் கொடுத்தாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் லைன்ல நின்றான். அவனுக்கு தெரியாது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அவன் அப்படி நினைக்கல. டிசம்பர் 26ஆம் தேதி தான் நடக்குது. நான் நினைக்கிறேன் கிறிஸ்துமஸுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன். டிசம்பர் 26ஆம் தேதி இது நடக்குது. 9:18 எங்க நினைக்கிறேன். 9:18க்கு அதுக்கு முன்னாடி ஏசி போட்டு வீட்டுல சாப்பிட்டவன் சாப்பாடு இல்ல, எல்லாம் பூட்டி. நாங்களும் போயிருந்தோம். இன்னும் போயிருந்தா காலி கோட்ல கண்ணால பார்த்தேன். ரப்பே, நேத்து பணக்காரன் இன்றைய கையை கட்டிட்டான். கிருந்தைக்கு போய் பார்க்கிறேன். சுபஹானல்லாஹ், என் கண்ணால பார்த்தது சொல்றேன். என்ன கண்ணால பார்த்தது என்ன? பொம்பளை புள்ளி ஒன்றை பார்த்து அப்படி சிவில் அடப்பட்டு ஜனாசா எல்லா இடத்துலையும் பார்க்கிறேன். எல்லா இடத்துலையும் சாவு. ஒரு உடம்புல உடுப்பு இல்லை. ஒரு ஆளை பார்க்கிற மரத்துக்கிட்ட செத்து இருக்கிறார், கை பொத்தி இருக்குது. சல்லி அவர் டவுனுக்கு வந்த நேரம் அலை வந்துட்டு, அலை வந்து புடுங்கி முஸ்லீம் ஊருக்கு இருந்த அலை வந்து புடுங்கி எடுக்க போயிட்டு அந்த நேரத்தில் அவர் கையை பொத்திருக்கிறார். பணம் இருக்கிறது, உயிர் போய்விட்டது.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையில பயம் எப்படி வரும்னு தெரியாது, எந்த கோணத்துல வரும்னு தெரியாது. இப்ப சிரிச்சுட்டு இருப்பீங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதான் சொன்னேனே, டிசம்பர் மாசத்துல 10ஆம் தேதி அந்த அச்சுறுத்தல் இருக்கல, 26 சாவுவாங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? அந்த அளவுக்கு பீதம் பரவிச்சு. அல்லாஹ் சொல்றான், வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி, உங்களுக்கு பயத்தை தந்து சோதிப்போன்றான். இது வராதா? பலஸ்தீன மக்களுக்கு இன்றைக்கு எல்லாம் சோதனை நடத்தினான். பயம் எப்ப குண்டு வெடிக்கும், எங்க புள்ள குட்டிகள் அப்படி நிப்பாங்க, சத்தம் கேட்கும், இப்படி குருவி குடும்பம் மாதிரி அப்படி அரவணைச்சு நிக்கிறாங்க. திடீரென்று கேள்விப்படுது வாப்பா மௌத்தாயிட்டாரு. அந்த பிள்ளைகளை கண்ணான ஓடும், பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு வருவாங்க. போற வழியில எல்லாம் உமாவோட மோந்து கொள்றாங்க. சுப்ஹானல்லாஹ், டிவியில பாக்குற காட்சியை பாக்குறோமே, பிள்ளைகள் பேர கையை கொடுக்குது. எதுக்கு கை கொடுக்குறாரு? கையை கொடுத்தா உமா மாக்கர்ல பேர் எழுதுறாங்க. என்னமான்னு கேட்டா, புள்ள மௌத்தானா போடுற குண்டுக்கு தலை வேற உடம்பு வேற போகுது, பிரிஞ்சு போகுது. யாரு புள்ளன்னு கண்டுபிடிக்கலாம ஜனாசாவுக்கு தவிக்கிறாங்க. அவங்களுக்கு வேற டெக்னாலஜி தெரியாது. கையை கொடுத்தா பேர் எழுதுறாங்க, அப்துல் ரஹ்மான், அப்துல் சலாம். ஏன் எங்கேயாவது தலை காணாம போனா கூட ஏன் புள்ளன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் தைரியமா கொடுக்குது. அந்த பீதம் பரவுது. வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் கௌஃபி, பயத்தால் உங்களை சோதிப்போம்டா. 2018 அவங்க அப்படி இருந்தாங்களா? அப்படி இருக்கல, ஏசி போட்டு தான் உட்கார்ந்து இருந்தாங்க. சந்தைகள் நம்ம சந்தைகள் மாதிரி இருந்துச்சு, வார பொருட்களை வாங்கி சாப்பிட்டாங்க, பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்தார்கள். இன்றைக்கு அம்புட்டும் காலியாச்சுன்னா இதுதான் துனியா. புரிந்து கொள்ளுங்கள். சிரியாவில் அகதி முகாம்களில் திரிகிறார்கள், பலஸ்தீன மக்கள் நாடோடிகளாக திரிகிறார்கள். அங்க போனா குண்டு போடலாம், இங்க போனா அங்க உள்ளது புள்ளை இல்லையா? அதுகளுக்கு உணர்வு இல்லையா? அது வடிக்கிறது கண்ணீர் இல்லையா? அதுகள் பசையில துடிக்க இல்லையா? இதெல்லாம் நடக்குமா? அவங்களுக்கு மட்டுமா? தில்கல் ஐயாமுனுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்வேன். இன்றைக்கு அவங்களுக்கு என்ன, நாளைக்கு எங்களுக்கு, நாளை மறுநாள் அவர்களுக்கு. மாறி 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 வருமா? எப்படி கடல் அலை ஓயாதோ பிரச்சனைகள் ஓயாது. இது நடந்துட்டே இருக்கும். இப்ப அல்லாஹ் சொல்றான், வல் கௌஃப் வல் ஜூ, பசிய தருவேன், பசிய தருவேன், பட்டினிய தருவேன், சோதிச்சு பார்ப்பேன். வனக்ஷி மினல் அம்வால், எக்கச்சக்கமா பணத்தை கொட்டுவேன். நீ எந்த கணக்கு போட்டாலும் அறிவாளி இவ்வளவு சம்பாதிக்க இயலாது. ஏன்னா உன்னை விட அறிவியல் மிஞ்சினவன் உன்னை விட குறைஞ்சு சம்பாதிக்கிறான். நீ இன்றைக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், ஓ அறிவில் இவ்வளவு கோடி சம்பாதிக்கவே முடியாது. நீ தப்பு கணக்கு போற, இது இறைவன் உனக்கு தந்தது. அதனால சொத்தை நிறைய தந்து போட்டு புடுங்க தொடங்குவானா. வனக்ஷி மினல் அம்வால், 100 கோடியா 50 தாண்டுவானா, 20 தாண்டுவானா. நான் பார்த்தேன், இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரர் 1400 கோடி இழந்துட்டாரு ஒரே நாள். 1400 கோடி சம்பாதிக்க, இந்தியா கணக்குல 1000 கோடின்னா நம்ம கணக்குல 2 அடிச்சு பார்க்கணும். எங்களுக்கு அந்த கணக்கு 1000 வராது. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட, அதை சேகரிக்க போயிடும். அதே மாதிரி வனக்ஷி மினல் அம்வால், சொத்துக்களை தந்து போட்டு பறிப்போம். இப்ப எத்தனை ஏக்கர்? 100 ஏக்கர். இப்ப எவ்வளவு? 20. இப்ப எவ்வளவு? ஒரு பேச்சு சென்றுவான், அம்புட்டும் போச்சுன்னுவான். வனக்ஷி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், குடும்பத்துல எத்தனை பேர் போயிருந்தீங்க? 8 இருந்தோம், இப்ப 7 ஆயிட்டோம். உம்மாவுக்கும் இயலாது, அவங்களுக்கும் இயலாது, தாத்தாவும் கஷ்டப்படுறாங்க, எல்லாத்தையும் குறைப்போன்றான். இப்படிலாம் தர்றது எதுக்கு தெரியுமா? பஷரி சாபிரின், பொறுமையாக நிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? என் நன்மாராயத்தை சொல்லுங்க. இப்ப பொறுமை, பொறுமைண்டா என்ன பொறுமை? எப்படி பொறுமை? இப்ப எங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணலவா? ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு சோதிக்கிற நேரம் அல்லாஹ்வோட உதவி வரும். அல்லாஹ் நம்ம பார்ப்பான், அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான். இதுல கூட நாங்க மூத்தான கூட நலவுதான், அல்லாஹ் நன்மைக்கு தான் இதெல்லாம் செய்யறான். ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் கெடுதி செய்ய மாட்டான்னு நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வந்து, அதுக்கு பேர் பொறுமை. தண்ணி தாவத்துல துடிக்கிறீங்க, தண்ணி வருமா, கொஞ்சம் இருங்க, கொண்டு வருவாங்க, இன்னும் அரை மணி நேரத்துல கிடைக்கும், கொஞ்சம் பொறுங்கன்றமா இல்லையா? இத மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நம்மளுக்கு கைவிட மாட்டான் என்று மனசுக்கு சொல்லணுமா? இதுக்கு பேர் பொறுமை. இது எங்களால செஞ்சு கொள்ளலாமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். பேசலாம், எனக்கு உங்களை உட்கார வச்சு பேசலாம். இது நம்மளால மட்டும் செய்ய இயலாது. பொறுங்கண்டா எப்படி பொறுக்கிறது?
இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீ பொறுக்க தொடங்கிட்டியா, ரப்பன்னு சொல்ல தொடங்கிட்டியா, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அவனால கஷ்டம், அவனுக்கு மட்டும் பொறுக்கிறது கஷ்டம், அவனோட நான் நிக்கிறேன்றான்ல. பொறுக்க இயலாத கஷ்டமா, அல்லாஹ் எங்களோட நிக்கிறான். விளங்காது, அல்லாஹ் இருக்கிற பக்கத்துல இருக்கிற விளங்குமா? அந்த பிரச்சனை எல்லாம் கல்புல தெரியாம போயிருமா? என்னப்பா நடந்துச்சு ஒன்னும் தெரியலையே. பெருமானார் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இல்லாத மாதிரி எழும்புவார், பிரச்சனை இல்லாத மாதிரி மக்களோட நடப்பார். ஏனென்றால் அந்த பொறுமையாளருக்கு அல்லாஹ் வாழ்த்து தெரிவிக்கிறான். இன்னெல்லாம் மாஷாபிரீன், அல்லாஹ் அந்த பொறுமையாளர்களும் நிக்கிறான். எங்களுக்கு இங்க இருந்து பார்க்கிற நேரம் பலஸ்தீனம் எரிகிறது. அங்க கிட்ட போய் பார்த்த சில மூமின்களை பார்த்தா ரப்பல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான். ஒரு பெண்மணி, எழுத்தாளர் பெண்மணி யுவான் ரெட்லி, அவ யூகேல இப்ப இல்ல, இதுக்கு முன்னாடி ஓரல பலஸ்தீனத்தை நோக்கி போகிறான். அவர் சொல்றான், எங்க எல்லாரும் தடுக்கிறாங்க, யுத்தத்தை போய் ரிப்போர்ட் பண்றது என்பது ஒரு பெண்ணுக்கு கஷ்டம். ஏன்னா நாடு கடந்து நாடு போய் யுத்தத்து நேரம் ஏதாவது நடந்துரும். யுத்தத்தை ரிப்போர்ட் பண்றவர்கள் அவர்களும் ஆமி மாதிரி ஊந்து போகணும், அவங்களும் அடங்கணும், பொம் பிளாஸ்ட் ஓரமாயிரணும். எத்தனையோ ரிப்போர்ட்டர் அல் ஜசீரால காலி, மைக்க பிடிச்சு நிக்கிறேன், பொம்பு ஆயிரும். இப்ப இந்த யுவான் ரெட்லி போறான், வந்தா அவர் சொல்ற, ஒரு நாள் கூடுதல் நாள் பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டு போகிறேன். அது ரமலான் மாதம், அந்த மக்கள் நோம்பு பிடிக்கிற காலம். ஒரு பொம்பளை கதவை திறந்தா, நான் ரோட்ல போறேன் ஜக்கெட் இல்லாம, என்ன கூப்பிட்டா, என்னன்னு கேட்டா, அவ வீட்டுல இருந்த எனக்கு ஒரு போர்வையா போத்துக் கொள்வதற்கு தந்தா. சத்தியமா சொல்றேன், அவ வீட்டுல எதுவுமே நான் பார்க்கவில்லை. நான் கேட்டேன், என்னம்மா எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ்டா. மேல காட்டி அல்ஹம்துலில்லாஹ்டா, என் ரப்புடைய உதவியா நல்லா இருக்கிறேன்டா. என்னை போத்து விட்டா, அவ பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தேம்பி தேம்பி அழுது சொல்லுவா, மனிதர்களை கண்டேன் என்பா. தன்னுடைய வெஸ்ட் வாழ்க்கையை மறந்து விட்டு, தலையை மறைத்து விட்டு, ஹிஜாபை பேணிக்கொண்டு. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த தீனுல் இஸ்லாம் நுழைந்தால் அவங்கள்ட்ட எதுவும் இருக்காது, ஆனா உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமான வாழ்க்கை. அவ சொல்ற, நான் பாக்குறேன் எங்களோட எவ்வளவு பேருக்கு என்னென்னமோ இருக்குது, அவங்க முகத்துல இல்லாததை இரவுல கிளப்ல சீரழிறாங்க, ஆனா அங்க உள்ள பெண்கள்ட்ட எதுவுமே இல்லை. அவர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள், ஆனால் நல்ல முறையில் அவர்கள் நடந்து கொண்டாங்க என்று சொல்லி இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி அசானா முடிச்சிரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி